இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் வாழ்வின் ராஜாதி ராஜா எனக்காக இந்த வேத புத்தகத்திலே அநேக வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையும் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசிப்பதால் என் தேவன் இதில் சொல்லி இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாக மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாக வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வசனம் வாசித்து முடிச்சாயிற்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம். என் கண்மலை எனக்கு மீட்புறார்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இதே அந்த இடத்துல எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக சுவாமி நீர் எங்களை தயார்படுத்த வேண்டும் என்று எங்கள் அன்பான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். பாருங்க, இன்னைக்கு நம்ம அழகா பாடணும், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, இனி மரிப்பதே கிடையாதுங்க. அது நம்மளோட கிறிஸ்தவத்தோட நம்பிக்கை, விசுவாசம். அதுதான் உண்மையும் கூட. என்ன, மரித்த கிறிஸ்துவ மரிச்சு போய் அப்படியே இல்லை, யாருக்கும் கனவுல வரல. அவரு என்ன பண்ணாரு? தத்ரூபமா என்ன பண்ணாரு? வெளியானார். முதல்ல அவர் என்ன பண்ணார்? யாருக்கு ஃபர்ஸ்ட் இது காட்சி கொடுத்தாரு? ஃபர்ஸ்ட் யாருக்கு அங்க காட்சி கொடுத்தாரு? யார் சொல்றது காதல விடல. மகதலேனா மரியாள். ஸ்திரீகளுக்கு கிடையாது, மகதலேனா மரியாள் ஸ்பெஷல். மகதலேனா மரியாள் வேற யாரையும் நீ அவ கூட என்ன பண்ண முடியாது, கம்பேரே பண்ண முடியாது. எந்த ஸ்திரீ நீ கம்பேர் பண்ண முடியும்? மகதலேனா மரியாள் தான், வேற யாரும் கிடையாது. என்ன வேற என்னென்னமோ மரியாள் இருக்குது. ஏன்னா இயேசுவின் தாயார் மரியாள், அந்த மரியாள், இந்த மரியாள், என்ன என்னென்னமோ இருக்குது. ஆனால் மகதலேனா மரியாள் மட்டும்தான் என்ன பண்ணப்பட்டா. இங்கே பாருங்க, இது நான் இதை பற்றி நம்ம பேசுறதுனால ஒரு சில காரியத்தை நம்ம பேசணும். என்ன, நான் நேற்று வந்து இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்னென்னமோ தேடி இருந்தேன் நான். அப்போ எனக்கு மனசில் வந்துச்சு ஒன்று, என்னென்னமோ தேடுறோமே, இந்த உலகத்தில் இந்த சூரியன் வந்து நிறுத்தப்பட்டது தெரியுமா? சூரியன் எத்தனை தடவை நிறுத்தப்பட்டது? சூரியன் எத்தனை தடவை நிறுத்தப்பட்டது?
தெரியாத யாருக்கும்? ஆ ஆ மறிக்க போகும்போது இருட்டாச்சு சூரியன். ஆ சூரியன் வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் 2 தடவை நிறுத்தப்பட்டது. சரியா? யோசுவான்னு ஒருத்தர் இருந்தான். யோசுவா யாரு அதுவா? ஆ யாருங்க யோசுவா? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே இறந்த பிறகு கானான் தேசத்துக்கு நடத்தி போனவன் யோசுவா. யோசுவா ஒரு தடவை சொல்றான் ஆண்டவர்கிட்ட, என்ன ஒரு பெரிய போர் நடக்குது, என்ன இது இன்டர்நெட்ல இருக்குது, சரியா? நீங்க திரும்பி போய் பார்க்கலாம். என்ன அக்டோபர் 2017 அக்டோபர் 30 சரியா? ஒரு கணக்கு போடப்பட்டது. அது என்னன்னாக்கா, அது ஒரு இதில் பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. இஸ்ரேலில் ஒரு நியூஸ் பேப்பரில், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், பிரிட்டனில் இதை பற்றி இது பண்ணியிருக்காங்க. சூரியன் ஒரு நாள் 12 மணி நேரம். யோசுவா சொன்னான், நீ அங்கேயே நில்லு, நான் என்ன பண்ணணும், இந்த எமோரியர் ஜனங்க அத்தனை பேர்த்தையும் நான் அழிச்சாகணும் அப்படின்னு. அப்போ ஆண்டோட சொல்லிட்டு கட்டளையிடுறான் அந்த சூரியனுக்கு. அந்த சூரியன் என்ன பண்ணுது, நின்று போகுது. 3224 ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் 30 2017 அக்டோபர் 30 நீ கணக்கு பண்ணினா 3224 நாள், 24 வருஷத்துக்கு முன்னால. என்ன இது இப்போ பைபிளில் இருக்குது. யோசுவா 10:12 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருவுக்கு நீதி சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இருந்ததில்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பாருங்க, இன்னைக்கு நம்ம கர்த்தர் உயிரோடு எழுந்த பார்க்கிறோம். அவர் உயிரோடு எழுந்ததை விட இன்னும் அதிசயமான காரியங்கள்லாம் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. என்ன, சூரியனை நீ நிறுத்த முடியுமா? அது என்ன பண்ணிச்சா, 12 மணி நேரம் அங்கே நின்றுச்சான் வானத்துல. நீங்க இப்போ எல்லாரும் என்ன பண்ணோம், வீட்டுல இது பண்ணோம், போன் எடுத்து நெட்ல போட்டு என்ன பண்ணோம், பார்க்கணும். பார்த்தீங்கன்னாக்கா அழகா சொல்லியிருக்குது அது, சரியா? நான் இது Joshua stopped the sun 3224 years ago today அப்படின்னா 30 அக்டோபர் 2017 சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு மனுஷனுக்காக சூரியன் என்ன பண்ணாரு, நிறுத்தினார். இன்னொரு தடவை சூரியன் நின்றுச்சு, இன்னொரு தடவை சூரியன் நிற்கல, பின்னால போச்சு. அது யாருக்கு தெரியுமா? இல்லை 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 இல்லை, யாருக்குமே தெரியாதா? எசேக்கியா ராஜாவுக்காக அவன் என்ன பண்றான், ஆண்டவர் ஏசாயா அனுப்பிச்சு தலைவர் போட்டு தள்ள போறான். நான் என்ன பண்ணேன், இப்போ சொல்லு, அவர் வீட்டு காரியத்தில் என்ன பண்ண ஒழுங்க பண்ண சொல்லு. ஏன்னா அவன் வியாதியே கிடக்குறான், அவன் வியாதியிலேருந்து வெளியில் வரமாட்டான், அவன் சாக போகிறான், போய் சொல்லு அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், கட்டில் படுத்துருக்கான், அப்படியே பெட்டு இது அந்த பக்கம் திரும்பிட்டான், செவத்து பக்கம் திரும்பி அழுகுறான், தேம்பி அழுகுறான். ஆண்டவரே, நான் பண்ணதெல்லாம் உமக்கு ஞாபகம் இல்லையா? உமக்கு முன்பாக நான் உத்தமமாக நடந்தனே, உண்மையாக நடந்தனே, இஸ்ரவேல் ஜனங்கள் நீதி நியாயமாக நான் வழி நடத்தினேனே, எனக்கா இந்த கஷ்டம், ஏன் என்னை சாவடிக்கிறீரு அப்படின்றான், அழுகுறான். ஆண்டவருக்கு யார் எழுதாலும் என்ன பண்ணாது, பிடிக்காது, மனசு இறங்கி விடும். நானே இப்போ பொம்பளை பிள்ளைங்க எழுதாலும் என்ன பண்ணுவேன், நான் அழுவாத அப்படின்வான். இப்போ ஆண்டவர் இது போல் ஒரு ஆம்பளை அழுகுறான்னாங்க, நடந்து போனால் அரண்மனை விட்டு தாண்டல, அரண்மனை முற்றத்தில் இருக்கான் ஏசாயா தீர்க்கதரிசி. சொல்றாரு, நீ திரும்பி என்ன பண்ண, ரிவர்ஸ் பண்ணி போ, எசேக்கியா ராஜாவிட்ட போய் என்ன சொல்ல, உனக்கு 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன், அதுக்கு என்ன அடையாளம் வேணும் நீ கேளு. சூரியனை முன்னால் போக வைக்கணுமா, பின்னால் போக வைக்கணுமா, கிடிகாரத்தில்
10 பாகம் முன்னால் வரணுமா இல்லை என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. எசேக்கியா ராஜா யோசிச்சு பார்க்குறான், அவன் கில்லாடி. 10 பாக இதில் என்ன பண்ணலாம், வாட்சில் ஈஸியாக முன்னால் வர வச்சிடலாம், ஆனால் பின்னால் போக வைக்க முடியாது. அதில் நீர் என்ன பண்ணோம், 10 பாக பின்னால் போக வையும் அப்படின்னாரு. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், 10 மணி நேரம் 10 மணி நேரம் அந்த சூரியன் பின்னோக்கி போகிறதுக்கு. அப்போ சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ என்ன பண்ணிருப்ப ஆண்டவர்? கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. நைட்டு 2 மணிக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாரு. சாயந்தரம் 4 மணி ஆகுதுன்னாக்கா 4 மணிலேருந்து 10 மணி நேரம் பின்னால் போனால் எவ்வளோ? 4லேருந்து 12 நாள் என்ன, அப்புறம் 12லேருந்து 8 4 6 என்ன, 6 மணிக்குள்ள கொண்டு போய் நிறுத்திட்டார் ஆண்டவர். விடிய காலம் 6 மணி நேரத்துக்குள்ள என்ன. அப்போ பாரு, இந்த ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக என்ன பண்ணாரு, உலகத்தையே மாற்றாரு. இங்க பாருங்க, இங்கே அதுவும் அதை இது இங்கேயும் அதை தான் செய்கிறாரு. என்ன, 2 ராஜாக்கள் 27 பின்பு ஏசாயா அத்திப்பழ ஆடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவள் கொண்டு வந்து பிளவின் மேல் 10 போட்டபோது அவன் பிழைத்தான். ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளில் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். அதுக்கு ஏசாயா, கர்த்தர் தான் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தர் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, சாகை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன் போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பபடி செய்தார். கர்த்தர் தேவன் சூரியனை 2 தடவை செய்தார். அந்த தேவன் என்ன பண்றாரு, உயிரோடு எழுந்திருக்கிறார். இது பார்த்தீங்கன்னா, இந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா, இந்த 16வது அதிகாரத்தில் என்ன, இதில் இல்லை, மார்க்கில், மத்தையில், மத்த 28வது அதிகாரம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்திருக்க போறாரு. அவர் உயிரோடு எழுந்திருக்க உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், பிரதான ஆசாரியர் சீஷர்களும் சனகரின் சங்கத்துக்காரன் என்ன பண்ணுறாங்க, பிலாத்தோட போய் சொல்கிறாங்க, அந்த இதுக்கு என்ன பண்ண, கல்லறைக்கு முத்திரை போடு, காவல் வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், உனக்கு படை வீரர்கள் உண்டு, நீ போய் என்ன பண்ண, காவல் போட்டுக்கான்னு. அங்கே எத்தனை பேரை காவல் போட்டாங்களோ தெரியாது, எப்படி ஒரு குறைஞ்ச ஒரு 10 பேர் இருந்திருப்பாருங்க போல இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த தேவதூதன் இறங்கி வரும்போது என்ன, எங்க இருக்குது அது, மத்தேயு 28 4வது வசனம் என்ன, 3ல இருந்தே வாசிக்கிறேன் நான். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால், அது யார், அது தேவதூதனுக்கு பயந்த, திடுக்கிட்டு செத்தவர்கள் போனார்கள். இவெல்லாம் காவலாளர் பாருங்க. காவலாளர் தேவதூதன் வர்றதுக்கு என்ன பண்றானா, திடுக்கிட்டு செத்தவன் போல ஆனானா. இவெல்லாம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பார்த்து என்ன பண்ணியிருப்பான், உண்மையாக செத்தே போயிருப்பாங்க, உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அதாவது ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதும் போது யாரும் என்ன பண்ணல, ஒருத்தரும் பார்க்கல. தேவதூதன் வந்தவனை பார்த்து என்ன பண்ணுறாங்க, மகதலேனா மரியாள் மற்ற மரியாள் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அந்த வாலிபனை பார்த்து என்ன, அந்த பொம்பளைங்களை விட இந்த திருட்டு இவனுங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பயந்தாங்குழி பசங்களா இருக்காங்க, நடிக்கவே ஆரம்பிச்சுட்டானுங்க. என்ன பண்ணுறானுங்க, திடுக்கிட்டு செத்தவருக்கு போல இருக்காங்க. அந்த தேவதூதர் போயிட்ட பிறகு இந்த லேடிஸ்லாம் போன பிறகு என்ன பண்ணுறான், ஏஞ்சி ஊரில் போய் நடந்ததை சொல்கிறோம். என்ன, தேவதூதரை பார்த்து நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃப்ளாட் ஆகிட்டோம். இன்னும் ஏசாமியை பார்த்துருந்தாக்கா நாங்கள் நீங்கள் தான் எங்கள்லேருந்து என்ன பண்ணியிருக்கணும், நாங்கள்லேருந்து போட்டியில் போட்டு அடக்கம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ வல்லமையான தேவன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பிரதான ஆசிரியர், இது நீ வெளியில் சொல்லாத, அவர் உயிர்த்தெழுந்தார் வெளியில் சொல்லாத. நாங்கள் என்ன பண்ணுறோம்,
சீஷர்களை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சீஷர்களை வந்து எடுத்துகிட்டு போயிருந்தா அது என்ன இருக்கும்? இன்னைக்கு நீ ஒரு பணத்தை போய் 3 நாள் இதில் இருந்த பணத்தை போய் தோண்டி எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சுன்னா என்ன பெறும்? ஆ, ஊரு பூரா தெரிஞ்சு போகிறோம் இல்லையா? ஊரு பூரா தெரிஞ்சு போகிறோம் அந்த வாசனை. உண்மையா பொய்யா? ஆனால் அந்த முட்டாளுங்க பிரதான ஆசிரியர் நியாயசாஸ்திரிகள் 71 பேர் சேர்ந்து ஒரு கதை கட்டுறாங்க பாரு. அந்த கதை நம்பும்படியாக இல்லை. ஒருத்தர் தோண்டி எடுத்துட்டு வந்து வச்சிருந்தானா அது என்ன பண்ணோம்? கருவாடு வைக்கிற மாதிரி. கருவாடு கடை யாரும் மறைக்க முடியுமா? ஆ, எங்க இருந்தாலும் கருவாடு கடை என்ன ஆகிடும்? ஆமாம். அதை போல இங்கே சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து உண்மையாலுமே உயிரோடு எழுந்தார். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, அவர் உயிர்த்தெழுந்த பின்ன நடந்த காரியங்கள். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார் முக்கியம் கிடையாது, எந்த நாளில் உயிர்த்தெழுந்தார் முக்கியம் கிடையாது. அங்கே ஒரு வல்லமையான காரியம் நடக்குது. அதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன் நான். ஏன்னா இன்றைக்கி நாமெல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் புகழ்கிறோம். என்ன, வியாதியை நீக்குவார், செத்தவனை உயிரோடு எழுப்புவார், என்ன எல்லாம் பண்ணுவார், எனக்கு கடன் பிரச்சனைலாம் தீர்த்துருவார். நம்மளுக்குள்ள தான் நம்ம அதை சொல்லிக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துச்சு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார். அவர் வாழ்ந்த காலம் எல்லாரும் பார்த்தாங்க. அவர் பாடுபட்ட காலம் எல்லாரும் பார்த்தாங்க. அவர் மரித்ததை எல்லாரும் பார்த்தாங்க. அவரோட இருந்தவங்க அத்தனை பேரும் பார்த்தாங்க. இது பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்காக கலிலேயா இருந்து வந்த அத்தனை பெண்களும், அத்தனை ஊழியக்காரர்களும், அத்தனை சீஷர்களும் எல்லாரும் பார்த்தாங்க. பார்த்தவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? ஓடி பதுங்கிட்டாங்க. ஒருத்தனும் கிடையாது. அந்த வெள்ளிக்கிழமை பார்த்தோம் நம்ம, சிலுவை பாடியில் யார் ஒருத்தர் தான் இருந்தது? சீஷர்களும் பார்த்தீங்கன்னா யார் நின்னது? யோவான் ஒருத்தன் தான் நின்னான், வேற யாரும் கிடையாது. பொம்பளைங்களா தைரியம் நின்னாங்க இதில் கலிலேயா இருந்து வந்த அத்தனை பேரும். ஆனால் இங்கே பாருங்க, அவனெல்லாம் ஓடுனவங்க எல்லாருமே பின்னால் ஒரு அதிசயமான காரியங்கள் செஞ்சாங்க. என்னன்னா, அது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஒரு வல்லமையான காரியம் நடந்துச்சு. எல்லாம் ஓடி போய் பதுங்கிட்டாங்க, எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? பேதுரு பால்கிட்ட, நான் அவன் இல்லை, நான் பேதுருவே கிடையாது, நான் இயேசு தெரியாது, அதை தெரியாது, அது தெரியாது, என்ன பண்ணுறான்? ஓடிட்டான். ஒருத்தன் நிர்வாணமாக ஓடிட்டான், என்னென்னமோ அவன் ஓடிட்டான். எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? பதுங்கிட்டு இருக்காங்க. அப்போஸ்தலர் படிச்சிங்கனாக்கா ஒரு வீட்டில் 120க்கு மேலே என்ன பண்ணுறானா? பதுங்கிட்டு இருக்கான், ஜெபிக்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். ஆனால் அவன் 120 பேர் என்ன பண்ணிருக்கலாம்? வெளியில் வந்து ஜெபித்திருக்கலாம்ல. ஒரு வீடு, அது எவ்வளோ பெரிய வீடாக இருக்கும், அதில் 120 பேர் தங்கி ஜெபிக்கிறாங்க. என்ன, அந்த 120 பேர் மட்டும் இல்லை, அந்த அந்த ஆளுங்க எல்லாருமே என்ன ஆகிறாங்க? கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு காரியம் நடக்குது. அது வரைக்கும் பதுங்கி இருந்தாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், காட்சி கொடுத்தார். முதல்ல மகதலேனா மரியாள் கொடுத்தார், அடுத்த பேதுரு காட்சி கொடுத்தார். அப்புறம் என்னது, 12 சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கப்புறம் 500 பேருக்கு மேலே காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததே வேற. என்ன, ஒரு பக்கம் சவுல் என்ன பண்ணுறான்? எல்லாத்தையும் அடித்து சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி சின்னாபனப்படுத்திடுறான் இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணுறவங்கள. ஆனால் அதுலேயும் ஒரு வல்லமையான காரியம் நடக்குது. என்ன நடக்குது? கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறாரு, பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, இந்த அதுதான் அங்கே நடக்குது பாருங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. அவர் உயிர் தெழுந்த பிறகு இவன் எல்லாத்துக்கும் ஒரு தெம்பு வருது. புரியுதா? அது வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிருந்தோம் அத்தனை பேரும். பேதுரு யோவான் என்ன பண்ணுறான்?
வெளியில் வரான். பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் வெளியில் வந்து என்ன பண்ணுறான்? நீ சிலுவையில் இருந்த கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு? உயிரோடு எழுந்தார். மனுஷனுக்கு மனசில் குத்தப்பட்டு எத்தனை பேர் ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுக்கிறான்? 3000க்கு மேலே. என்ன இது 3000க்கு மேலே ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க. 500 பேர் முன்னாலே இருக்கானுங்க. அப்போ பாரு, 3500 4000 பேர் ஒரே நாளில் ஒரு இடத்துல தங்கியிருக்கானுங்க. எங்கே தங்கியிருந்தாங்க? சாலமோன் மண்டபத்தில். ஆலயத்தில் சாலமன் மண்டபத்தில் என்ன தங்கியிருந்து பண்ணுறாங்க. என்ன அது போல் அதுதான் முக்கியமானது. யூதேயாவில் இருந்தாங்க, எருசலேமில் இருந்தாங்க, யூதேயாவில் இருந்தாங்க. சவுல்ன்றவன் அந்த சித்திரவதையும் கலகத்தையும் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க? உலகம் பூரா போனாங்க. உலகம் பூரா போய் என்ன பண்ணல? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பதுங்கிட்டு இருந்தவன் எவனும் அதுக்கப்புறம் என்ன பண்ணல? பதுங்கல. எல்லாம் என்ன பண்ணாங்க? தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்கள் தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே நின்று அந்த சுவிசேஷத்தை கேட்குறோம். அப்போ மரித்த கிறிஸ்து உயிரோடு எழுந்தது மட்டும் அல்ல, அனைவருக்கு காட்சி கொடுத்தது மட்டுமல்ல, அவரும் அவரோட சேர்ந்த பரிசுத்த ஆவியும் அந்த சீஷர்களுக்கு, அவருடைய பக்தர்களுக்கு, அங்கிருந்து அவர் விசுவாசித்த அனைவருக்கும் கொடுத்த தைரியத்தினால அவங்க எருசலேமில் இருந்து என்ன பண்ணப்பட்டாங்க? இந்த தேனீ கூட்டில் இந்த புகை போட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு தேன் கூடு இருக்குனாக்கா அந்த தேன் ஸ்வீட்டாக இருக்குது, நம்மளுக்கு தெரியும், அது நல்லதுன்னு தெரியும். ஆனால் அதில் போய் கையை வச்சு என்ன பண்ணோம்? தேன் எத்தனையும் கொட்டும், தேனி எத்தனையும் கொட்டும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? புகை போடுறோம். புகை போட்டு அந்த தேனியெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த தேனியில் அப்புறம் என்ன பண்ணுது? வேற இடத்துல போய் கூடு கட்டுது. அப்போ பாருங்க, இவனு அத்தனை பேத்தையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? புகை போட்டு அந்த 4000 5,000 பற்றி என்ன பண்ணுறாரு? உலகம் பூரா அனுப்புறாரு. ஸ்தேவான் என்ற ஒருவன் கொல்லப்பட்டதுனால என்ன பண்ணுறான்? அத்தனை பேரும் ஓடி போகிறாங்க. அப்போ ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்ன? பரிசுத்த ஆவி உங்களில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில் இவ்வளோ நாள் சாட்சி சொல்லிட்ட, 4000 பேர் நீ ஸ்டேஷன் ஆக்கிட்ட, 7000 பேர் ஸ்டேஷன் ஆக்கிட்ட, நீ சமாரியிலும் சொல்லணும். பிலிப்புன்ற எங்கே போய் சொன்னான்? பிலிப்புன்ற ஒரு ஸ்டேஷனை பற்றி நீ படித்து பார்த்தீங்கன்னா அவன் எங்கே போய் செஞ்சான் ஊழியம்? சமாரியா நாட்டில். எருசலேம், யூதேயா, சமாரியா இங்கெல்லாம் நடந்துச்சு. நீ என்ன பண்ண? உலகத்துக்கு போ. உலகம் முழுது போன அவர் என்ன பண்ணுறாரு? ஒரு இடத்துல இருந்த சீஷர்களை, ஒரு இடத்துல இருந்த விசுவாசிகளை ஒரு காரியத்தை கொடுத்து, ஒரு காரணத்தை கொடுத்து என்ன பண்ணுறாரு? உலகம் பூரா அனுப்புகிறார். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது மட்டும் முக்கியம் இல்லை, அவர் செஞ்ச அந்த காரியம். உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியினுடன் அவர் என்ன பண்ணாரு? மக்களை உலகம் பூரா அனுப்பிச்சார். என்ன அதுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் எங்கே இருக்குது? உலகம் பூரா இருக்குது. இந்த கிறிஸ்துவ இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் விழாங்காட்டில் மட்டும் கொண்டாடப்படல, உலகம் முழுதும் கொண்டாடப்படுற ஒரு திருநாள்னாக்கா அது என்ன வருதான் இருக்கும்? கிறிஸ்து பிறந்த நாள் தான், கிறிஸ்து இறந்த நாள் தான், கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள் தான். சரியா? வேற எல்லாமே என்னது? வட இந்தியாவில் ஒரு மாதிரி கொண்டாடுவான், தென்னிந்தியாவில் ஒரு மாதிரி கொண்டாடுவான், அங்கே இருக்க ஒன்று கொண்டாடுவான், இங்கே இருக்க ஒன்று கொண்டாடுவான். ஆனால் ஈஸ்டர் அப்படின்றது எப்போ தான் வருது? உலகம் பூராவுக்கும் ஒரே நாள் தான், மார்ச் 31, 2024 உலகம் பூரா கொண்டாடப்படுது. அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு உயிரோடு எழுந்தது மட்டுமல்ல, அவர் எழுந்திருக்கும் போது அவர் செய்த அற்புதம் உயிரோடு எழுந்திருந்தது மட்டும் அல்ல, அவருடைய சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் அனுப்பி உலகம் முழுவதும் பிரசங்கம் பண்ண வச்சு இன்றைக்கு நாமளும் அதை கேட்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபை செய்திருக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறார்? அவர் திரும்பவும் வரப்போகிறார். அப்படி வரும்போது நாமும் அவருடைய சாயலாக, அவர் எப்படி மனுஷனை ஆதாமை தன்னுடைய சாயலாக படைத்தாரோ அதே போல நம்ம மறுபடியும் இரண்டாவது மறு உலகத்துக்கு நாம் போகும்போது என்னால போவோம்? அவரை போல சாயலாதான். இந்த உடம்பு போவாது.
இந்த உடம்பு போகாது. அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாம் என்ன பண்ணுவோம்? அவரோட சேர்ந்து ஜீவிப்போம். அதுக்காக தான் இன்னைக்கு உயிர் தெழுந்த திருநாள். எல்லாம் கண்ணை மூடுவோம். எல்லாம் கண்ணை முட்டி போடுவோம், கண்ணை மூடுவோம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமானார். எல்லோருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, ஆண்டவர் யார் யாரெல்லாம் ஊழியத்துக்குன்னு அழைத்தாரோ அவர்களுக்காக அவர் காட்சி கொடுத்தார். இன்னைக்கு நீ ஊழியம் செய்யறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரால் அவர் நீ காண வேணும் அப்படி சொல்லுங்க. அதே பவுல் சொல்றான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதர்களையும் பின்பு கிழக்கில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவா இருக்கு. அது தேவ பலனா இருக்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தில் உண்டாக தேவ விசுவாசத்திற்கென்று தேவ நீதி விசுவாசத்திற்கென்றும் அந்த சுவிசேஷத்தில் அது வெளிப்படுத்தப்படுது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். பின்பு அவர் தன் சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கப்படும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை கையில் எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவளை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர் சொஸ்தமுடையவர்கள். அந்த காரியம் நம்மளை செய்ய சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகளை, கிறிஸ்துவ பிரியமானவர்கள், இதோ அந்த மரித்த கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்த மட்டுமல்ல, முன்பாக அவருக்கு திரளான விசுவாசிகள் இருந்தார்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நம்புகள் என்று. ஆனால் அந்த திரளான கூட்டம் இந்த ஒரு காரணத்தில் மறைந்த போது, அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்த போது அவள் எல்லாரும் பலன் கொண்டார்கள். பஸ்தாவில் உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லி, நமக்கும் தோமா மூலமாக சுவிசேஷம் சொல்லப்பட்டு இன்று நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். அந்த தேவன் இன்றும் என்று சதா காலங்களிலும் ஜீவிக்கிற தேவனா இருக்கிறார். அவரையே நம்பி அவர்களே விசுவாசம் வைத்து அவருக்கே நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து அவருக்கே நாம் வாழ்வோம் என்று இந்த நாளிலே முடிவு செய்வோமாக. நம்முடைய அந்த முடிவை நம்முடைய பிதா ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாய் அதை அவருக்கு சமர்ப்பிப்போமாக.